நான் தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப் இது. சித்திரை திருவிழா மாரியம்மன் கோயில் தீவட்டிப்பட்டியில் போடுவாங்க. அது வந்து அனைத்து சமுதாயமும் அங்கே கூடி விழா நடத்தும். தேர் திருவிழா அனைத்தும் நடத்தும். இதில் வந்து ஒரு சமுதாயம் மட்டும் வேணாம் அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் கோயில்லையே இருந்துக்காங்க அப்படின்ட்டு அவங்க வேணான்னு இது பண்ணாங்க. அப்புறம் பிசி கம்யூனிட்டி இது மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க. அது நடத்தக்குள்ள பேச்சுவார்த்தை நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி முடித்தாங்க. நாளைக்கு எதாக இருந்தாலும் நாளைக்கு தீர்ப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அமுச்சு விட்டாங்க. 2 பேர்த்து வந்து திடீரென்று 2ஆம் பக்கமும் கல்வீச்சு மற்றும் கடை உடைப்புதல் இதுமாரி மர்ம நபர்களாக நடந்துருச்சு. இங்கே என்ன கல்வீச்சு நடந்துச்சு, ரோடு மறியல் பண்ணாங்க, கடையெல்லாம் கொஞ்சம் அடித்து சேதப்படுத்தினேன், நெருப்பு தீ வச்சது இதுமாரி அனைத்தும் இது பண்ணாங்க. காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. ரொம்ப இதானதும் கொஞ்சம் அவங்களால முடியல. அப்புறமா திருப்பி ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்தி தடியடி நடத்தி கட்டுக்குள் கொண்டாந்து. அதாங்க எங்கள் தீவட்டிப்பட்டிங்க, இது உள்ளூர் திருவிழாவில் எங்கள் தீவட்டிப்பட்டியில் எங்கே போட்டிருக்காங்க. அதை 2 தரப்பினர்களும் ஏதோ கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை ஏதோ நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில் இது மாதிரி இது நெருப்பு வச்சு விட்டாங்க. பிரச்சனை என்னன்னு தெரியல, நாமளும் இல்லைங்க, மதியானமாக கடை லீவ் இந்த மாதிரி பிரச்சனைனால நம்ம வெளியில் இருந்தோம். எனக்கே 1 மணி நேரம் கழிச்சு தான் நியூஸ் வந்திருக்கு, இது மாதிரி ஃபயர் ஆயிடுச்சுன்னு. இருக்குதுங்க. இப்போ தான் வெளியில் அந்த போர்டு இதெல்லாம் வந்து ஃபயர் ஆகிருக்குங்க, தெரிஞ்சிருக்கு. இது சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி இந்த ஏரியா. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சாமி பிரச்சனை ஜாதி பிரச்சனை மாதிரி அது போலீஸ் கலவரம்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு ஒரு சலூன் கடன் ஒன்று வச்சு இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்தோம். இந்த திரும்ப ஒரு 2 சமூகம் அடிச்சுக்கிட்டதுனால எங்களோட வாழ்க்கையை பொருளாதாரமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கலவரத்தில் ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான், போலீஸ் வந்தாங்க, மக்களை அடித்தாங்க, எல்லாம் ஒரு பக்கமாக பார்ஷாலிட்டியாக பார்க்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாருமே வந்து சொசைட்டிக்கு கரெக்டாக ஃபேவராக இருக்கிற மாதிரியே இல்லை. எப்படி சொல்கிறதுனே தெரில. இது வந்து பார்க்கும்போது ஆதங்கமாக தான் இருக்குது. ஆமாம், பார்க்குறீங்களா, என் கடை தான் மேலே இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் இந்த கடையை பிடிச்சி 4 பேர் முன்னாடி கை கட்டி நிற்காமல் எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில்னு வந்து இப்போ தான் மேலே வந்தோம். வந்து ஒரு கொஞ்ச நாள் கூட இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி நாங்கள் யார்கிட்ட போய் என்ன கேட்கணுன்னு தெரில. என் பேர் ராம்.